சவுத் இந்தியாவுக்கு ஜாக்னா, நார்த் இந்தியாவுக்கு நான் தான்னு ஸ்டாண்டர்டா நிக்கிறவர் தான் பாபா ராம்தேவ். பாபா ராம்தேவ அங்க உள்ள மக்களுக்கு யோகா குருவா தெரியும், பிசினஸ் மேனா தெரியும், ஊழலுக்கு எதிராக போராடினவரா தெரியும். இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேஸஸ் இருக்கக்கூடிய பாபா ராம்தேவ் மக்களுக்கு முதல்ல ஒரு யோகா டீச்சரா தான் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. யோகானா பாபா ராம்தேவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, அவர் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது அவருக்கு பக்கவாதம் வருது. அப்பதான் இவர் ஃபர்ஸ்ட் டைம் யோகா பண்ண ஆரம்பிக்கிறாரு. யோகா பண்ண அதுலருந்து சீக்கிரமா ரெக்கவர் ஆனதுனால, இவருக்கு படிப்ப காட்டிலும் யோகா மேல அதிகமான இன்ட்ரெஸ்ட் வருது. இதனால அவர் தன்னோட படிப்ப 8th ஸ்டாண்டர்ட்லயே விட்டுட்டு, யோகா கிளாஸஸ் நெறைய அட்டெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நெறைய குருகுலத்துல சேர்ந்து யோகா நெறைய கத்துக்கிறாரு. சூப்பரா யோகாவும் பண்றாரு. இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு குருகுலத்துல இன்ட்ரோடியூஸ் ஆனவர் தான் இவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடிய பாலகிருஷ்ண ஆச்சாரியா. இவர் எப்படி யோகால ரொம்ப எக்ஸலன்ட்டா இருக்காரோ, அதே மாதிரி பாலகிருஷ்ண ஆச்சாரியார்ன்றவரு ஆயுர்வேதிக் மெடிசின்ல ரொம்ப எக்ஸலன்ட்டா இருக்காரு. இவங்க 2 பேரும் ஹிமாலயாஸ் போறாங்க. அங்க இவர் நல்ல யோகா பிராக்டிஸ் பண்றாரு. அதே மாதிரி பாலகிருஷ்ண ஆச்சாரியா ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ்ல டீப்பா ரிசர்ச் பண்றாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவர் மக்களுக்கு யோகா சொல்லி தராரு. அதே மாதிரி ஆயுர்வேதிக் சவன் பிரகாஷ் லேகியம்னு சொல்லிட்டு ஒரு லேகியத்தை மக்கள் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அஸ்ஸாம்ல லேகியம் விக்க போன இவங்களுக்கு இன்னைக்கு அஸ்ஸாம்ல ஆயிரக்கணக்கான ஏக்கர் சொந்தமா இருக்குன்றது கிரவுண்ட் ரியாலிட்டி. ஆரம்ப காலகட்டத்துல இந்த லேகியத்தை யாரும் காசு கொடுத்து வாங்க முற்படாததால இவர் ஃப்ரீயாவே யோகாவை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அங்க ஃப்ரீயா யோகா சொல்லிக் கொடுக்கும் பொழுதே ஆயுர்வேத சவன் பிரகாஷ் லேகியத்தையும் ஃப்ரீயா ஆஃபர் பண்ணியிருக்காங்க. யோகா சொல்லிக் கொடுக்குற ஒருத்தர் யோகாவும் சொல்லிக் கொடுக்குறாரு, இந்த மாதிரி லேகியமும் ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு சொன்னோன்னே மக்கள் மத்தியில இவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆகுறாரு. அப்புறம் நாட்கள் போகுது. இங்கே யோகா சொல்லிக் கொடுத்தது பத்தாதுன்னு ஃபாரின்லயும் போய் யோகா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே நாட்கள் நகர்ந்து 1995ல இவரும் இவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து திவ்யா ஃபார்மசின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை ஓபன் பண்றாங்க. இதுல அவங்க சேல்ஸ் பண்ணது ஃபுல்லாவே மூலிகை மருந்துகள் தான். அப்புறம் தான் மெல்ல இவங்க பதஞ்சலின்ற ப்ராடக்ட்டை களத்துல இறக்குறாங்க. இந்த பதஞ்சலி ப்ராடக்ட்டுக்கு 2006ல உத்தராஞ்சல்ல இருந்து ஒரு எதிர்ப்பு வருது. அது என்னன்னா, இவரோட ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ்ல மனிதர்கள் மற்றும் விலங்குகளோட எலும்புகளோட கழிவுகள் சேர்க்கப்படுது அப்படின்றதுதான். உத்தராஞ்சல் கோர்ட் இவங்களோட மெடிசின்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு, அதுல மூலிகை மட்டும்தான் இருக்கு, மனித எலும்பு கழிவுகள் இல்லன்றத ப்ரூஃப் பண்ணிடுறாங்க. இதுக்கு இவர் சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, நான் மல்டிநேஷனல் கம்பெனிஸை டவுன் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த பதஞ்சலிஸ் ப்ராடக்ட்டே லான்ச் பண்ணேன். இப்போ என்னோட ப்ராடக்ட் நல்ல சேல்ஸ் ஆகுது. அவங்களுக்கு பிசினஸ் லாஸ் ஆகிறதுனால இந்த மாதிரியான ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை என்னோட கம்பெனி மேல இவங்க கொண்டுட்டு வராங்கன்னு சொன்னாரு. பதஞ்சலியோட சேல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா, 2016ல 5000 கோடியா இருந்தது. 2017வது வருஷமே 10,000 கோடியா, அதாவது டபுள் மடங்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இவங்களோட பிசினஸ் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இடையில பார்த்தோம்னா 2019ல கொரோனா வருது. 19ல கொரோனா வந்தப்போ கொரோனால இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்காக இவர் ஒரு லேகியத்தை லான்ச் பண்றாரு. அதுக்கு பண்ண அட்வர்டைஸ்மெண்ட்ல தான் இவர் மாட்டிக்கிட்டாரு. என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் தான் பெஸ்ட், அலோபதி மெடிசின்ஸ் எல்லாம் டம்மின்னு சொல்ற மாதிரி ஒரு விளம்பரத்தை பப்ளிஷ் பண்றாங்க. இந்த விளம்பரத்தினால இவங்க பண்ண இந்த விளம்பர விதிகளுக்கு உட்பட்டதா இல்ல, அகைன்ஸ்டா இருக்கிறதுனால மறுபடியும் கேஸ் ஃபைல் ஆகுது. சுப்ரீம் கோர்ட் இப்போ நீங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பா மன்னிப்பு கேட்டாகணும்னு சொல்லிட்டாங்க. இதனால பதஞ்சலி ப்ராடக்டோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டரா இருக்கக்கூடிய பாபா ராம்தேவ் நோட்டீஸ் அடிச்சு மன்னிப்பு கேட்கிறாரு, பேனர் அடிச்சு மன்னிப்பு கேட்கிறாரு, பேனர்ல பெரிய பெரிய லெட்டர்ஸா பிரிண்ட் பண்ணி மன்னிப்பு கேட்கிறாரு. அது போக நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் பேஜ்லயே கவர்மெண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோன்னு காலில் விழுகாத குறைய மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் இவங்களோட மன்னிப்பை ஏத்துக்கல. இது ஒரு பக்கம் இருக்க, உத்தரகாண்ட் கவர்மெண்ட் பதஞ்சலி ஆயுர்வேதிக்கோட 14 ப்ராடக்ட்டை டெம்பரவரியா பேன் பண்ணியிருக்காங்க. இதனால பதஞ்சலி ஆயுர்வேதிக் அவங்களோட பிராண்டை விற்கிறதுக்காக முன் வந்திருக்காங்க. அதை வாங்க போறது யாருன்னு பார்த்தோன்னா, பதஞ்சலியோட ஃபுட் லிமிடெட். ஆக்சுவலி இவங்களோட ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கே இவங்க சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு காலத்துல இலவசமா கொடுத்துட்டு இருந்த கல்வி இன்னைக்கு எப்படி காசுக்கு விற்கிறாங்களோ, அதே மாதிரி ஒரு காலகட்டத்துல எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு சன்னியாசம் போன மக்கள் இன்னைக்கு அவங்களே பிராண்ட் ஓபன் பண்ணி சேல்ஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க.